ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃப்ளவர் வேஸ் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். பேப்பர் கப் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதோடைய அளவு 4x4 சென்டிமீட்டர் தான். இதை இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதோட லென்த் வந்து எப்படி இருக்கணும்னா, கரெக்டாக நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அந்த கப்புக்குள்ளே இப்படி நம்ம அதை ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த கப்போட லென்த் அளவுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி லென்த் பார்த்து நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்ஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த கப்பில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த எல்லா ஸ்டிக்கும் வந்து இந்த கப் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்ட ஆரம்பித்தேன். பட் இது பிளாஸ்டிக் கப் அப்படிங்கிறதுனால இதில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால அதுக்கப்புறம் ஹார்ட் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் திரும்ப நம்ம வந்து ரெண்டாக இப்படி மடிச்சுக்க போகிறோம். இப்போ இதோட இந்த சைடில் ஒரு பெட்டலோடைய ஹாஃப் இருக்கு இல்லையா, பெட்டலோடைய ஹாஃப் சைட், ஸோ அதை மட்டும் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெட் டிப்பையும் ரொம்ப லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைச்சிருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொன்னும் செஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ரூம் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஸ்டிக்கை வெளியில் எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அப்புறம் இதோட டிப்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாக. இப்படி மடிச்சுட்டு இப்போ இதை அப்படியே இப்படி கட் பண்ணிட்டே வரப்போகிறோம். ஸோ மேலே கொஞ்சோண்டு எட்ஜ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரொம்ப கிட்ட கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம் எண்டு வரைக்கும். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கோடைய ஸ்டார்ட்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் பேப்பரை அப்படியே இதில் வச்சு இப்படி ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு எண்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதை அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க ஃப்ளவரை இதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ திரும்ப இந்த ஃப்ளவரில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளவர் எடுத்து திரும்ப இன்சர்ட் பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை திரும்ப இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ட்ரா பண்ணால் போதும். இதை இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோடைய டிப்பையும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு பெட்டலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பெட்டலில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து லீவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஸ்கேல் இல்லை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 பண்ணி வச்சிருக்கேன்.
இப்போ இதுவும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த ஃப்ளவருடைய சைஸும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் ஸ்டிக்கோட லென்த் இருக்குல்லையே, அதையும் கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லீவ்ஸுமே நான் வந்து லைட் க்ரீன் டார்க் க்ரீன் ஸோ அந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெறும் ஃப்ளவர் இல்லாமல் வெறும் லீவ்ஸ் மட்டும் வச்சும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் இது ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த குட்டி ஸ்டிக்குள்ளே நம்மளுடைய ஃப்ளவரோட ஸ்டிக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிகிட்டே வரோம். அவ்வளோதான். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணாலே அது வந்து ஸ்டெடியாக நின்றுடும். ஸோ இதே மாதிரியே எல்லா ஃப்ளவர்ஸும் எடுத்து இது ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் கூட நம்மளுக்கு நிறையவே ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. பிகாஸ் நம்ம நிறைய ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த கப் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிட்டேன். நம்மளுடைய ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன கலர் ஃப்ளவர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்த ஒயிட் பேப்பர் கிராஃப்ட் வால் ஹேங்கிங்கை ஜேஎஸ் தர்ஷினி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தர்ஷினி. தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர் வேஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.